குஜராத் மாநிலம் சூரத் என்ற பகுதியில் மார்ச் 6ஆம் தேதி காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ரோஷினி அப்படின்ற 18 வயசு இளம் பெண்ணும் ஜோஸ்னா அப்படின்ற 20 வயசு இளம் பெண்ணும் கல்லூரிக்கு போயிட்டு இரவாயும் வீடு திரும்பாம இருந்திருக்காங்க. இந்த 2 பெண்களோட பெற்றோர்கள் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறை அடுத்த நாள் காலையில அந்த சுற்றுவட்டார இருக்கிற பகுதியில விசாரிக்கும் போது அங்க இருக்கிற சுவாமி நாராயண கோயில்ல உள்ள டாய்லெட்ல 2 பேருமே வாயில நுரத்தள்ள நிலையில இறந்து கிடந்திருக்காங்க சடலமா. பக்கத்துல இன்ஜெக்ஷன் இருக்குங்க. அந்த இன்ஜெக்ஷனை மயக்க மருந்து யூஸ் பண்ணி அவங்க கையிலேயே அவங்களே போட்டு தான் இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. இந்த பெண்கள் ஏன் இறந்திருக்காங்க, ஏன் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வந்திருக்குங்க. இந்த 2 பெண்களோட மொபைல் போனை செக் பண்ணி பார்க்கும்போது சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க. அவங்க 2 பேருமே தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க செல்போன்ல ஏஐ கிட்ட, அதாவது ChatGPT கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க. எப்படி தற்கொலை செய்யறது, எந்த மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணா வலியே இல்லாம உயிர் போகும், இப்படிப்பட்ட கேள்விகளை ChatGPT கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ChatGPT கொடுத்த பதிலை வச்சு அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் நர்ஸ் தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்க கையில போட்டு அவங்க இறந்துருக்கிறத தெரிய வந்திருக்குங்க. அந்த ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அவங்களோட பேக்ல வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ChatGPT சொன்ன வழிமுறைகளை மயக்க மருந்து ஊசியை பயன்படுத்தி இந்த விபரீதமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் நியூஸ் மூலம் வெளிவந்த பிறகு டெக் உலகமே அதிர்ந்து போய் கிடக்குங்க. ஏன்னா எலன் மாஸ்க் கூட இந்த சம்பவத்தை பத்தி தன் கவலையை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, ஏஐ கூட சில கட்டுப்பாடுகள் தேவை, இல்லைன்னா இந்த மாதிரி விபரீதங்கள் அதிகமாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு கத்தி மாதிரிங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏஐ நம்மளுக்கு சில வழிகாட்டுமே தவிர அதுவே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாதுங்க. மன அழுத்தம் அல்லது தற்கொலை என்ன இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்கள்கிட்ட பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க, நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. அதுக்கு உயிர் தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு கிரைம் ஸ்டோரி சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி.